ஈரோட்டில் நடந்த டிவிகேவுடைய கூட்டத்தில் விஜய் பேசும்போது சொல்கிறாரு, திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? திமுக தீய சக்தியா, டிவிகே தூய சக்தியா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. என்னத்தை கண்டார தீய சக்தின்னு? ஒரு தடவை வளர்ந்து ஆலமரமாக நிற்கிது. 6-7 பேரோட ஆண்டிருக்கு. இதுக்கு மேலே எந்த என்ன வேணும் அவருக்கு? அவர் புதுசாக வந்தவர் தந்தரித்தனமாக பேசுகிறாரு. அவர் சினிமா வசனம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு அரசியலில். வந்த பிறகு தான் தெரியும். இவர் வந்து தூய சக்தின்றாரு, விஜய் வந்து தூய சக்தி. அவர் விவரம் தெரியாத ஆள். இது ஒரு ஆலமரத்தை போய் அவர் சொல்லி என்ன செய்ய முடியும்? இங்கே கீழே இருந்து மேல் மட்டம் வரைக்கும் ஒரு ஆலமரம் வளர்ந்த கட்சி. இத்தனை 6-7 முறை ஆண்ட கட்சி. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அவர் தந்தூரித்தனமாக பேசுகிறாரு. ஒரு சினிமா நடிகருங்கிற இதெல்லாம் பேசுகிறாரு. அவ்வளோதான். இல்லை, அவர் வந்து இன்னும் புதுசாக வந்திருக்காரு. அதனால் இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு அது தெரியல. ஆரம்பத்துலேருந்து நீதி கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக என்னென்ன செஞ்சது, எப்படிலாம் ரிக்ஷா ஒழிச்சதுலேருந்து மற்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து திமுக பண்ணியிருக்கு. அதை வந்து திமுக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கு, நிறைய இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கு. அதை வந்து அவர் வந்து தவறாக வந்து பேசிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து ஒரு தற்கூரித்தனமாக பேசிகிட்டு இருக்கார். இவர் எந்த வகையிலையும் தன்னை தூய்மையாக வந்து இது வரைக்கும் நிரூபிக்கலை. எதில் நிரூபிச்சிருக்காரு அதை சொல்லுங்க. அவர் தூய சக்தின்றதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் ஜென்யூன் வந்து அவருடைய கேரியர்லேயோ அல்லாட்டி அவர் நடித்த படங்கள் வெளியிடுறதுலையோ என்ன நேர்மை இருக்குது? அவருக்கே தெரியாமல் பிளாக்ல டிக்கெட்டு போனாலும் அதை அவர் தடுத்திருக்காரா? கிடையாது. அப்போ எந்த அடிப்படையில் தன்னை வந்து நிரூபிக்காமல் தூய சக்தின்ற எந்த அடிப்படையில், என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாரு? அது தருவோம்டா. இது வந்து ஃபியூச்சரு, இது ஃபியூச்சரை பற்றி சொல்கிறாரு. ப்ரெசண்ட்டு, இதுக்கு முன்னாடி அவர் பாஸ்ட்டு, அதில் என்ன அவருடைய இது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த அடிப்படையில்? இது வந்து நிரூபிக்காமல் வந்து அதை வந்து நான் ஒத்துக்கிற முடியாது. இல்லை சார், விஜய் வந்து ஒரு காசுக்கு லாய்க்கு இல்லாதவங்க தான். அவெல்லாம் நடிக்க தான் லாய்க்கு, ஆக்ட் பண்ண நடிப்பு தான், பேச்சே நடிப்பு தான். யாருக்கும் எந்த ஹெல்ப் பண்ண கிடையாது. ஏதோ அவன் வந்து சும்மா நாட்டு மக்களை ஏமாத்ததுக்கு பண்ணுறான் தவிர எந்த யூஸ் கிடையாது. டிஎம்கேவால் ஒன்றுமே வர முடியாது. அது காங்கிரஸ், அங்கன்னா காங்கிரஸ், இங்கே திமுக, ரெண்டு தவிர வேறு எல்லாம் விஜய் எல்லாம் சும்மா வேறு வேஸ்ட்டு. அதனால் அவர் பேசுகிறதே வேஸ்ட் தான் மொத்தத்தில். ஆமாம் சார், அவர் சொல்லின்னு தான் இருக்காரு. இன்னும் எலெக்ஷன் எதுவும் நின்னா தானே அவர் சுய சக்தியா இல்லை தீய சக்தியான்றது அப்புறம் தானே தெரியும். மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்ச பிறகு தான் எதுவாக இருந்தாலும் என்ன சொல்ல, மகேஸ்வரன் தேர்ந்தெடுத்தாரா இல்லை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களான்றது எனக்கு தெரியும் இல்லையா. ஏதாவது எலெக்ஷன் சந்தித்து அவருடைய திறமையை எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாக்குறாரு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். மக்கள் மத்தியில் ரீச் ஆகி தானே 50 வருஷமாக கட்சி இருக்குது. பெருந்தலைவர் கலைஞர்லாம் இருக்காங்க. அதுக்கடுத்தது இவர் ஸ்டாலின் இருக்கார், உதயநிதி வந்திருக்காரு. தீய சக்தி இருந்தால் மக்கள்கிட்ட வந்து எதுவும் பண்ண முடியாது இல்லை. எல்லா கட்சியிலும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இவங்களுடைய திறமையால் அது ஆட்சி ஆண்டு தானே இருக்கிறாங்க. மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லை காசு கொடுத்து எங்கேயும் வாங்க போகிறது இல்லை. மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. எல்லா கட்சியும் இது பொருந்தும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விஜய் தாக்குவது அது வந்து சரியில்லை. ஏன்னா காலம் ஃபுல்லாக இது வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்தது. மக்கள் மனசில் நீங்காவது இடம் பிடிச்சிருக்காங்க. அவர் வேணால் முன்னுக்கு வேணால் அவருடைய நடவடிக்கையும் அணுகுமுறையும் இது வந்து முன்னுக்கு வரணும். ஆனால் ஒரு பழம்பெரும் கட்சி வந்து தாக்குவது சரியில்லை. அவர் நம்மளை நாம் நல்லவங்க தான் சொல்லுவோம். யாராவது வேறு மாதிரி சொல்லுவோம். விஜய் ஆக்டராக பார்க்குறா. இது வரைக்கும் அரசியல் அதிகம் பார்க்கல. கொரோனா டைம் எங்கே போயிருந்தார்? இப்போ வேண்டாம். இந்த கரூர் பிரச்சனையில் 41 பேருக்கு பிரச்சனைக்கு வேண்டாம். கொரோனா டைம் எங்கே போயிருந்தார்? அப்போல்லாம் எங்கே போயிருந்தார்? அப்போ வந்து மக்களுக்காக அதை பண்ணியிருக்கணும்ல. இந்த டிவிக்கே எதிர்ப்பு. அதனால் நான் வந்து அதை குறை சொல்ல மாட்டேன். நமக்கு அது அவங்கள வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது. தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். எல்லோரும் சொல்லுவாங்களா அதை? இப்போ நம்ம அவங்கள தீய சக்திக்காரன்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? அதனால் அது யாருக்கு என்ன விருப்பமோ அதுதான். இப்போ நான் இட்லி சாப்பிட்னா இட்லி தான் சாப்பிட முடியும், தோசை சாப்பிட்னா சாப்பிட முடியுமா? அது மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான். அது மாதிரி அடுத்தவனுடைய குறைகள்லாம் நமக்கு வேண்டாம். தீய சக்தின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
நல்லா தான் மக்களுக்கு நல்லா தான் சேவைகள் செய்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன ரோடு வசதி, தண்ணி வசதி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிராமம் தோறும் ரோடுகள் வந்து இப்போ நிறைய போட்டிருக்காங்க, மேம்பாலங்கள் கட்டியிருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. மகளிருக்கு உரிமை தொகை கட்டியிருக்காங்க, இது இந்த மாணவர்களுக்கு உதவி தொகை கட்டுறாங்க, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி நல்லா தான் ஓடுது. இதுக்கு மேலே யாரும் ஆள முடியாது. இது திமுக பயப்படுதா? இல்லை ஒன்றும் பயப்படலையே. அதாவது இப்போ ஒரு நாய் ரோட்டில் போகுது, நம்ம உடனே பார்த்தவன கல்லாதிகம் அது ஏதோ போகுதுன்னு சொன்ன போல் டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். அது எவன் வந்து போனாலும் கண்டுடாமல் இருக்கிறவங்கள அது அவங்க நினச்சிட்டாங்க பயப்படுறாங்கன்னு. ஆனால் வந்து அப்படி கிடையாது. அவன் ஸ்டாலின்லாம் இன்னைக்கு தைரியமாக இருக்கார். யாருக்கு மகன் கருணாநிதி, அவங்க இத்தனை சீஃப் மினிஸ்டர் மகன். இப்போ நம்ம அப்பா இருக்காங்க, எங்கள் அப்பா போல் நம்ம பையன் இருப்பான். அதே போல் அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுடைய இதை வந்து ஒருத்தருமே ஒன்றுமே அசைக்க முடியாத இது சார். அதனால் அப்படியே அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது அதை விட ஹையாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. சரிதானா? பொலிட்டிக்கலை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இதை விட அடுத்த லெவலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இது வந்து 100% இதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பட்சத்தில் இதிலிருந்தே நிறையா சேரிட்டபிள் பண்ணலாம். அவர் எதிர்பார்க்குற இதுகளை உருவாக்கலாம். அரசியலில் வந்து தான் பண்ணணுன்ட்டு கிடையாது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய வருமானம் உள்ள துறையில் இருக்கார். அவர் சொல்கிற கேரியரின் உச்சத்தில் இருக்கிறாரு. அதுலேருந்தே அவர் நிறைய பண்ணலாம். ஆனால் இது வரைக்கும் அப்படி பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதாக என்னுடைய பார்வைக்கு தெரியல. அப்படியே பண்ணியிருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. அந்த அந்த தூய்மை இது திமுக வந்து என்ன சொன்னீங்க? தீய சக்தி. இவர் வந்து தூய சக்தி. 100% பொருந்தாது. இதுதான் என்னுடைய இது. இல்லை அதை முற்றிலும் மறுக்கிறேன் நான். இப்போ சமீபத்தில் கூட ஒரு சட்டத்தை கூட கொண்டு வந்திருக்கு. வெளி மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வந்து பரீட்சை எழுதக்கூடாது, தமிழில் தான் எக்ஸாம் எழுதி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு வந்திருக்கு. நிறைய திட்டங்கள் வந்து திமுக கொண்டு வந்திருக்கு. இளைஞர்கள்ட்ட திமுக இன்னும் அதை எடுத்து நிறைய சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு காலமும் அவர் வந்து நோட்டா கீழே தான் ரோடு வாங்குவார். அவர் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த மாதம் கரூரில் வந்து ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடத்தியிருக்காரு. ஒரு 41 பேரை கொலை செஞ்சுருக்காரு. சொல்ல போனால் கொலை தான் செஞ்சுருக்காரு. ஒரு எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்காரு. திருப்பி இன்னைக்கு ஈரோட்டில் பேசிகிட்டு இருக்காரு. ஏதாவது பேசணுங்கிறதுக்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு. மேலே உள்ள முதலாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் போய்கிட்டு இருக்காரு. அது சான்ஸே இல்லை சார். அவங்க எம்ஜிஆர் வந்து இவ்வளோ தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோ பண்ணாப்புல, இங்கேயும் அதே போல் அவங்க ஒரு காலத்தோடு ஏதாவது பேசினா கூட அது இதில் வராது, மக்கள் மத்தியில் அது வராது. பேச்சு வாக்கில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும். நம்ம இப்போ நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், என்ன எனக்கு தீய சக்தின்னு சொல்லுவேன், என்ன தேவை சொல்லுவேன், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இல்லை தனிப்பட்ட முறையில் அவங்கள நண்பர்கள் அவங்கெல்லாம். அதனால் அவங்கள தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எம்ஜிஆர், கருணாநிதி இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதவர். இன்றைக்கி வந்த சும்மா கடந்து கத்துனால ஒரு வேஸ்ட்டு. சின்ன பையன் மாதிரி தெரியாமல் ஏதோ விஜய்னு அலையிறான். ஆனால் பாதிக்கப்படுறது பையன் மாறும் மக்கள் தான். அதனால் ஒன்றும் யூஸ் கிடையாது. இல்லை அதாவது அது வந்து அவருடைய கருத்து மக்கள் மத்தியில் பேசுகிறாரு. இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், அப்படி ஒன்றும் கிடையாது. திமுக வந்து இன்றைக்கி வந்து எந்த ஒரு குறை கிடையாது சார். பக்காவாக பண்ணுறாப்புல. ஏதாவது குறை சொல்ல முடியுமா? ஒன்றுமே கிடையாது. எல்லா விஷயங்களும் ட்ரைனேஜோ மற்றபடி எல்லா மக்கள் மத்தியிலையோ எல்லா சாதி மத இது இல்லாமல் ஹிந்துஸ் நல்லா பண்ணுறாங்க, கிறிஸ்டின்ஸ் நல்லா பண்ணுறாப்புல, முஸ்லீம்ஸ் நல்லா பண்ணுறாங்க. அப்படி எல்லாமே பக்காவாக பண்ணுறாப்புல. விஜய் சொல்கிறாப்புல. அது சும்மா சின்ன பையனுக்கு என்ன தெரியும் அவருக்கு? அதனால் அவன் என்ன தெரியும் சார்? நடிக்க தெரியும். ஒரு நம்ம கையை காலம் நடிக்க தெரியும். வர மற்றபடி வேறு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியும். பப்ளிக்கை பற்றி ஒன்றுமே தெரியும். அரைச்சா எங்கள் பாண்டிச்சேரியில் பேசுகிறார். ரேஷன் கடை பாண்டிச்சேரியிலே கிடையாதான். அவர் இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாலே இருக்குது. அதில் ரேஷன் கடை இல்லைன்னு சொல்கிறாப்புல. அதனால் எல்லாம் சும்மா வாயில் வந்து சொல்கிறாப்புல. அதனால் எந்த விதத்தில் வேஸ்ட்டு விஜய் மொத்தத்தில். ஆமாம் சார். இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்கிட்ட இது பண்ணுனாக்கா இப்போ அவங்க இப்போ டிவி கேட்டால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோதான். பாசிட்டிவாக இருக்குன்னாக்கா அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க இதுக்கு ரூலிங்க்கு வரல. நம்ம அவங்களுக்கு கொடுத்து பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆளுது. இங்கே வந்து திமுக சத்தம் போடுறாரு. அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் கூட்டம் போடும்போது அங்கே போய் இப்போ பிஜேபி கூட்டணி ஆளுதுங்க. அதை போய் அவர் சத்தம் போடாமல் திமுக சத்தம் போடுறாரு. இது வந்து முழுக்க அது சங்க பரிவார கூட்டம்தான். நாம் தமிழர்லேருந்து அதிமுக முழுமையாகவும் விஜய் எல்லாருமே வந்து இது பிஜேபியோட உள்ளடி வேலை தான். அது அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை அவர் வந்து டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3000 விற்றாங்க. அவர் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் கூடுதலாக கூட வாங்கியிருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஊழல் பண்ணிட்டு வரலையா? அது கொஞ்சம் சில விஷயங்கள் அரசியல் இருக்க தான் செய்யும். அதை வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன்.
அவர் வேணால் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அவர் வேணால் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். என்ன அவர் நாளைக்கு வந்து எல்லோரும் ஓட்டு அவர் போடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா, இல்லை திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு? யாருக்கு என்ன விருப்பமோ அதை தான் செய்வாங்க. மக்கள் வந்து அதான் செய்வாங்க, அவங்களுக்காக வந்து பண்ண மாட்டாங்க.